செம்பருத்தி பூக்கள் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மிக்கு பிரியமானது. அதனால் வாஸ்துப்படி குறிப்பிட்ட திசையில் இந்த செடியை நட்டு வைத்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் தீரும். உங்கள் அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க பல மலர்கள் இருப்பதாக வாஸ்து கூறுகிறது. அதில் முக்கியமான ஒன்றுதான் செம்பருத்தி பூ. இந்த மலர் எளிதில் பலருக்கும் கிடைக்கும். கிராமங்களில் இன்றும் பல வீடுகளில் செம்பருத்தி பூக்களை காண முடியும். வாஸ்து சாஸ்திரத்தின் படி இந்த மலர் நிதி நெருக்கடியை நீக்குகிறது என்றும் கடனில் இருந்து விடுபட செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு பொழுதும் பண பிரச்சனை வராது என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. இந்த மலர் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் செடி வறண்டு போகாமல் இருக்க எப்பொழுதும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இந்த செடியை வீட்டில் நட்டால் லக்ஷ்மி தேவியின் அருள் எப்பொழுதும் இருக்கும். நீங்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்கள் என்றால் இந்த பூக்கள் பிரச்சனையை நீக்கும். நிதி நெருக்கடியால் கஷ்டப்படுபவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் பணப்பெட்டி வைக்கும் அறையில் இந்த பூக்களை வைக்க வேண்டும். அதற்கு முன் விநாயகர் பெருமானையும் அன்னை துர்காவையும் தியானிப்பது அவசியம். இந்த செயல்முறையை நீங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து செய்து வர பண கஷ்டம் விலகும். பல சமயங்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். இது கணவன் மனைவி இடையேயான உறவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில சமயங்களில் இது உறவு முறிவிற்கும் வழிவகுக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவை வலுப்படுத்த தலையணைக்கு அடியில் செம்பருத்தி பூவை வைத்து தூங்குவது தீர்வு கொடுக்கும். மேலும் வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஒரு செப்பு பாத்திரத்தில் செம்பருத்தி பூக்களை வைத்து அதில் தண்ணீரை நிரப்பி பிறகு சூரிய தேவனை வணங்குவது தீர்வு அளிக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.